மேஷராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கின்றது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பல நிலைகளில் நல்ல பலன்களை தர ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. முதலில் ராசிநாதன் செவ்வாய், அவர் ஒன்றில் ஆட்சியாக இருக்க போகின்றார். சனியின் பார்வையில் இருக்க போகின்றார் என்றாலும் ஆட்சின்றது எப்பவுமே விசேஷம்தான். அதுவும் 1ஆம் வீடு ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஸோ ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கார். சனி 11ல் வலிமையாக இருக்கின்றார். மூலத்திரிகோண வீடு, லாபஸ்தானத்திற்கான வீடு, நல்ல வலிமையாக இருக்கின்றார். குருவும், ஏன்னா குரு இப்ப 2ல் இருக்கின்றார் இல்லையா, அவர் சூரியன் மிக அருகில் சென்று அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருந்தார். இப்பொழுது சூரியன் அருகில் இருந்து அவர் விலகிவிட்டார். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 10 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ அது அஸ்தங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குருவும் நல்ல நிலையில் இருக்கின்றார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனையான கிரகம் புதன் தான். ஓகே, ஏன்னா 6க்குடையவர். ஸோ புதன் மாதம் முழுவதுமே அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். 27 தேதி வரைக்கும் அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையில் தான் இருக்க போகின்றார். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் வலு இழந்த நிலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ பிரச்சனை தரக்கூடிய கிரகம் வலிமை இழந்து இருக்கு. உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. சரிங்களா? இதனால புதிய வேலை, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தொழில் தொடங்குவது, தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய வண்டி, வீடு, வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும். குறிப்பாக நோய் நொடியிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? இதை கண்டிப்பாக நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வேலை, தொழில், ப்ரொஃபஷன் சொல்றோம் இல்லையா, ஜாப் ப்ரொஃபஷன், அது சார்ந்த விஷயங்களுக்கு ஜூன் மாதம் மிகவும் அருமையாக இருக்கின்றது. சுக்கிரன் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 7க்குடைய கிரகம். அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் போன்றவற்றை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் அஸ்தங்கம் அடைகிறதுனால வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, 3ல் சூரியன் மாதத்தின் 2வது பகுதியில் இருக்கின்றார். 3ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஓகே, நம்ம அதை பத்தி அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. 3ஆம் இடம்னா முயற்சி ஸ்தானம். முயற்சி பண்ணாம நமக்கு எப்பவுமே நல்லது கிடைக்காது இல்ல. 3ஆம் வீட்டில் பாப கிரகங்கள் இருப்பது எப்பவுமே நல்லது. ஓகே, ஏன்னா உங்களோட முயற்சி அக்ரெசிவா இருக்கும். பாப கிரகங்கள்னா என்ன, அதுல ஒரு வேகம், ஒரு அக்ரெஷன் இருக்கும். நீங்க முயற்சி அதிகமா பண்ணோம் இல்லையா எப்பவுமே, அதைத்தான் கிரகங்களும் குறிப்பிடுகின்றன. ஸோ 3ல் இருக்கும் சூரியனால் உங்களுடைய முயற்சிகளுக்கும் குறைவு இருக்காது. ஓகே, நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவீங்க. கொஞ்சம் கான்சியஸாகவும் நல்லா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. அதனால நல்ல எஃபர்ட் போட்டு நல்ல பெனிஃபிட் அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் கண்டிப்பா திருப்பு முனைகளும் நல்ல முன்னேற்றங்களும் நிறைந்த மாதமாக கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு இருக்க போகின்றது அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. மற்றபடி ஜூன் மாதம் ஒரு அமோகமான மாதம் என்று கூறுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.